ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். இன்று தை மாத பௌர்ணமி, அதாவது 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை பௌர்ணமி. நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடியில் எப்பவும் போல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்மளுடைய தவக்குடியில் கூட்டு தியானம், அதை தொடர்ந்து ஆன்மீகத்தை பற்றின ஒரு கலந்துரையாடல், அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அதுபோல இந்த தை பௌர்ணமிக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடியில் அதுபோல தியானம், கூட்டு தியானம், ஆன்மீக கலந்துரையாடல், அன்னதானம் மக்களுக்கு நடைபெற்றது. இதில் இந்த முறை ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க, நாம் இதுவரை இந்த ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடியில் தினமும் தியானமும் பௌர்ணமி என்று அன்னதானமும் நடக்கிறதுக்கு இந்த இடத்துல, இந்த கட்டடத்தில் நமக்கு அனுமதி கொடுத்த அப்பா சுப்புராமலிங்கம், அம்மா தேன்மொழி அம்மா அவர்களுடைய புதல்வர் சேதுராமன் சுவாமிகளும், அவர்களுடைய புதல்வி காந்திமதி ஆத்ம சகோதரி அவர்களும் இந்த தை மாத பௌர்ணமியில் நம்மளோட கலந்துக்கிட்டு எல்லா நிகழ்ச்சியிலையும் கூட்டு தியானம், ஆன்மீக கலந்துரையாடல், அது மாதிரி பொதுமக்களுக்கு அன்னதானம் நடக்கும் நிகழ்ச்சி, இப்படி எல்லா நிகழ்ச்சியிலையும் நம்மளோட கலந்துக்கிட்டது ஒரு சிறப்பு அம்சம், ஒரு சிறப்பு. அதுபோல இந்த அன்னதான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களும் அந்த தை மாத பௌர்ணமியில் கூட்டு தியானத்திலையும் அன்னதான நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு அன்னைக்கு சிறப்பான முறையில் சில நிகழ்வுகளை நாம் நடத்தினோம். அதன் அடிப்படையில் அதில் கலந்துக்கிட்ட அம்மா தேன்மொழி அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக சால்வை, அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்களுக்கு நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக சால்வை அணிவிச்சோம். அதுபோல ஆத்ம சகோதரி காந்திமதி அவர்களுக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக சால்வை அணிவித்தோம். அதுபோல் நம்மளுடைய ஆத்ம சகோதரர் சேதுராமன் சுவாமிகளுக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக சால்வை அணிவிச்சோம். இது அவங்கள நமக்கு இந்த இடத்துல நாம் தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில்
நாம் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்து நம்ம பயன்படுத்திக்கிற விதமாக நமக்கு அவங்க கொடுத்த அனுமதிக்காக, அந்த நல்ல உள்ளத்துக்காக நாம் அவங்களுக்கு இந்த சிறப்பு செஞ்சோம். அதைத்தான் இப்போ நாம் பார்க்குறோம். இவங்க தான் அம்மா தேன்மொழி அம்மா. அவங்களுக்கு சால்வை அனுப்பிச்சாங்க. அதுபோல் ஆத்ம சகோதரி காந்திமதி சகோதரிக்கும் சால்வை அனுப்பிச்சு மரியாதை செலுத்தினோம். சாமி அதை சால்வையை ஏற்றுக்கலை, கையில் வாங்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சிறப்பு செஞ்சதுக்கு நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இதுபோல் தொடர்ந்து இந்த பணி என்றென்றும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிட்டு, தொடர்ந்து இந்த பணியில் நாம் ஈடுபட காரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்றும் வெளியிலேருந்து நமக்கு பொருள் உதவியிலேருந்து மற்ற எல்லா வகையிலையும் உதவி செஞ்சு நமக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இதில் கலந்து கொண்ட ஆன்மீக மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதுபோல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான், எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான், ஒன்றாகி நின்றான் உவந்து. எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான், பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான். உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். வள்ளல் நடராயன் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும். நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான், சத்தியம் ஈது அந்தோ உலகி. அரீரோ நீவிரெலாம் சந்தோடமாயிருமின் சார்ந்து. ஐயா என்றோர் காலழைக்கின்றேன், அப்பொழுதே எய்யேன் மகனே என்றெய்துகின்றான். ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார்கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. அப்பா என்றோர் காலழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான். துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான், தானேதானான் உடையான் உளத்தே உவந்து. தானே வந்தென் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான்.
தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர் திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து. வினையும் மாயை விளைவும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது தேர்ந்து. வஞ்சவினையெல்லாம் மடிந்தனவன் மாயை இருள் அஞ்சி எனை விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் என்றனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெல்லாம் போன தொலைந்து. அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சக்தி அடைந்தனளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தா. நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான் ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து. ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியெல்லாம் பெற்ற பலன்.